ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி புரோட்டீன் சத்து நிறைந்த பாசிப்பயிறு தோசை. அதுக்கு தொட்டுக்குள்ள மல்லி சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சுலபமாக செய்திடலாம். நான் முளைகட்டின பாசிப்பயிரில் தான் செய்திருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். நான் 1 கப்பு முளைகட்டிய பயிர் தான் எடுத்திருக்கேன். அப்படியே உங்கள்கிட்ட முளைகட்டிய பயிர் இல்லை அப்படின்னாக்கி நீங்கள் சாதா ஊறப்பட்டு, அதாவது நைட்டில் ஊறப்பட்டு காலையில் எடுத்து செய்யலாம். அதுவும் நல்லா வரும். நான் இப்போ அது முளைகட்டின பயிர் எடுத்திருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க. மிக்ஸி ஜாரில் மாற்றி 4 துண்டு இஞ்சி, பெரிய துண்டில் 1 துண்டு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய், உப்பு, தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் கூட கொஞ்சம் உப்பு, ஒரு 4-5 கருவேப்பிலை இலைகள் எல்லாம் போட்டு 1/4 கப்பு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்படி இருக்கணும். இது கூடவே ஒரு 1/4 கப்பு அரிசி மாவு, நல்ல கிறிஸ்பியாக வரும் இந்த தோசை. இப்போ இதில் 1/2 கப்பு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இப்படி நல்லா நைஸாக இருக்கட்டு பாருங்கள், மாவு கட்டியாட்டே இருக்கட்டு. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம். இப்போ இது கூட நம்ம மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க. ரொம்ப அதிகமாக வேண்டாம். உப்பும் பார்த்துருங்க இந்த நேரத்தில். இப்படியே இருக்கட்டுன்னு பாருங்கள், இப்படி தான் கெட்டியாக இருக்கணும். இதை மூடி வச்சுருங்க. நம்ம அதுக்கடையில் சட்னி வச்சிடலாம். ஒரு கைப்பிடி அளவு நிறைய மல்லி இலையை வச்சுக்கலாம். அது கூட 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு புளி, ஜீரகம் 1/4 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன், 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், ஒரு 1/4 கப்பு தேங்காய் போட்டுவிடுங்க. கொஞ்சம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 1/2 கப்பு போல் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி அதிகமாக விட வேண்டாம், அப்புறம் மிக்சியில் அரைப்படாது, மேலே தரிக்கும். அதனால் அளவோட தண்ணி விட்டுடுங்க மிக்சியில் அரைக்கும்போது. இப்போ மிக்ஸி ஜார் அரிசி தண்ணி விட்டு நல்லா கலந்து வச்சுட்டு எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே சட்னியில் விட்டுருங்க. விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சுவையான சட்னியும் ரெடி ஆகிட்டு. இப்போது நம்ம தோசை மாவை பார்த்துருவோம். பாருங்கள், அது நல்லா கெட்டியாக இருக்குது. இப்படியே இருக்கட்டு. இதில் தண்ணி விட்டீங்கன்னா சீக்கிரம் வேகாது, நமக்கு கிறிஸ்பியாட்டும் வராது. பாருங்கள், தோசைக்கல்ல நல்லா காய்ச்ச உடனே இப்படி விடுங்க. மாவு நல்லா அழகாக வரும். இனிமேல் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடுங்க. இப்போ இதில் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரை எல்லாம் சேர்த்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை நீங்கள் அதுக்கு மேலே தூவிடுங்க. இப்போது அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா அழுத்தி விட்டுருங்க. அப்படின்னா தான் இந்த வெங்காயம் எல்லாம் உள்ளே சேர்ந்து நல்லா வெந்து வரும். இப்போ அதை திருப்பி போடலாம். நம்ம வெங்காயம் போட்டிருக்கனால திருப்பி போடலாம். நல்லா வேக வச்சு எடுங்க. அப்படின்னா நல்லா சாப்பிடுவதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், ஏன்னா அடுத்த தோசையை சுட்டுருவோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சாதுங்க தோசை சரியாக வராது. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருவோம். இதுக்கு நான் வெங்காயம் ஒன்றும் வைக்கல, 2 தோசையில் தான் சுட்டு எடுத்துருக்கேன். வெங்காயம் வச்சு இது ப்ளைனாட்டே சுட போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுருங்க. அப்படின்னா இந்த எண்ணெய் எல்லா இடமும் பட்டு நம்மளுக்கு அந்த தோசை கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், இப்போ நான் இதை திருப்பி போட போகிறது இல்லை. நல்ல முருகலாக வந்துட்டு இதை அப்படியே எடுத்துருவோம். பாருங்கள், இவ்வளோ அழகாக கலராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் சுட்டு எடுத்துடுங்க. இது ரொம்ப நேரம் வெளியே வைக்க வேண்டாம். பாசிப்பயிறு அந்த தோசை மாவு மிச்சம் இருந்தேன்னா உடனடியாக சுட்டுருங்க. இல்லைன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் உடனடியாக எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், எல்லாமே சட்னி எல்லாம் ரெடி ஆகிட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். புரோட்டீன் சத்து நிறைந்த பாசிப்பயிறு தோசையும் கொத்தமல்லி சட்னியையும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.